ஒரு தலைவராக மாறணும் உங்களுக்கு தேவை. ராஜன் வீரமர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. 2 நாள் சிறப்பு பயிற்சியிலையும் கலந்துக்கங்க. வணக்கம் வணக்கம். இது தினமலரின் சைலைட்ஸ் பவர்ட் பை ராஜன் வீரமர் எழுதிய தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி. ராணிப்பேட்டையில் அமைச்சர் காந்தி அவர்களுடைய ஏற்பாட்டின்படி நடந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் ஒரே கலைபுரம். திமுக தன்னுடைய செல்போனை காணவில்லை, உயிர் பிழைத்தது போதும் என்று வெளிவந்திருக்கிறார். என்ன நடந்தது விவரங்களை பார்க்கலாம். திமுக ஒரு தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி என்று விஜய் சொன்னதற்கு மாறாக எதிர்த்தரப்புல இருந்து விமர்சனம் வந்திருக்கு. குறிப்பா அதிமுக இருந்து தாவேகா ஒன்றும் தூய சக்தி எல்லாம் கிடையாது, கலப்பட கட்சி என்று பேசியிருக்கிறார் KP முனுசாமி அவர்கள். 2021 திமுகவின் கதாநாயகனாக திகழ்ந்த தேர்தல் அறிக்கை. 2026 சூப்பர் கதாநாயகனாக திகழ கனிமொழி MP தலைமையில் குழு அமைப்பு. அந்த குழுவின் கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. விவரங்களை பார்க்கலாம். ஒரு ஒளி பிறக்கும், அது நம்மை வழிநடத்தும் என்று கிறிஸ்துமஸ் விழாவில் பேசியிருக்கிறார் நடிகர் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கக்கூடிய தைப்பூச திருவிழாவில் கலந்து கொள்வாரா? திருப்பூர் அவிநாசியில் இந்த சாதியை சேர்ந்தவங்க எல்லாம் எங்களுக்கு உணவு சமைச்சு போடக்கூடாது அப்படின்ற ஒரு வன்கொடுமை நடந்ததாக ஒரு செய்தி வர, அது திருப்பூர்ல தான், இன்னொன்று கரூர்ல நடந்திருக்கு என்று மற்றொரு செய்தியும் வந்திருக்கிறது. பட்டியல் சமூக மக்கள் சமைக்க கூடாதோ? இதை பத்தி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம். இது சைலைட்ஸ். அதாவது ராணிப்பேட்டையில் ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அப்படின்றத ஏற்பாடு பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இத்தாலியிலேருந்து இம்போர்ட் பண்ண பேட்டு, அப்புறம் கானா தேக்கில் செஞ்ச கேரம் போர்டு, சரி, காயினுமே வந்து ஒரிஜினல் பெனின் டீக்கில் செஞ்சது, இப்படிலாம் வச்சிருக்காங்க. வச்சு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசிங் இல்லை. இவ்வளவையும் வழங்குவதற்கு ஐயா அமைச்சர் காந்தி அவர் தான் அந்த இடத்துக்கு வந்துருக்கணும். ராணிப்பேட்டை அவர் தானே. அவர் அதாவது உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அமைச்சர் காந்தி அவர்கள் வழங்குகிறான்னு சொல்ற மாதிரி போட்டு அப்படியே பக்கத்து மாநிலங்கள் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்துட்டாங்க. உதயநிதி போறதுனால போன மாசமே முடிஞ்சு போச்சு. ஏன் வருஷம் பூரா என்னையா ஒரு நாள்ல முடியறதா? யார் தலைவர் தெரியும்ல, யார் கட்சி ஆள்றாங்கன்னு தெரியும். என்ன பேசி அப்படிப்பட்ட ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்றதுக்கு சரியா பண்ணலன்ற குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த திமுக தொண்டர் உடன்பிறப்பு அவருடைய செல்போனை காணல. அதுல உதயநிதி படம் வச்சிருக்காரு. அதை பார்த்தும் அவர் எடுத்துட்டு போயிருக்காருன்னா பாத்துங்களேன். இது என்னப்பா, இது நம்ம திமுக தொண்டனுக்கு வந்த சோதனை. அது எடுக்க வேண்டியது எடுக்கிறதா, இது நியாயமா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க. கட்டுக்கோப்பு ஒழுக்கம் அப்படின்னா பார்த்து கத்துங்கடா அப்படின்னு சொல்லி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொஞ்சம் தட்டுப்பாடா தான் இருக்கு, இருந்தாலும் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது. ஏற்கனவே வாழைக்கொண்ணையை வெட்டுறதுக்கு வீட்டுல இருந்து பிச்சுவா கத்தி எடுத்து வந்தது. அந்த பிரச்சனை இன்னும் ஓயாத நிலையில ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் விழாவுக்கு அடியில போய் உள்ள போய் பாக்குறாங்க, ஏதாவது இருக்குதா, பேட்டு இது விழுந்துருக்குதா, கேரம் போர்டு இது அங்க மாட்டி நிக்குதா, கேரம் போர்டு காய்கி எங்கேயா தொங்குதா அப்படின்லாம் பாக்குறாங்க. டீ கூட்டுலாம் சொன்னீங்களே, அதெல்லாம் தேடுவாங்கல்ல. இதுல பாருங்க, அது என்னன்னா அவங்க எல்லாருமே அந்த ஜாயிண்ட் வீல் இல்லையா, அந்த அப்படி இப்படி போகுமே ஊஞ்சல் மாதிரி, அந்த ராட்டினத்துல ஏறின மாதிரி அவங்க எல்லாம் குசியா கூட்டமா இருக்கு, அங்கிட்டு போகாத அப்படி எல்லாம் வந்து பாத்துக்குங்க. நாளுக்கு நாள் ரொம்ப பக்குவம் அடைந்து கொண்டு கண்ணியப்பட்ட அந்த தொண்டர்கள் கூட்டமானது இப்படியே பக்குவம் விட்டு போச்சுன்னா இன்னும் தேர்தல் வரதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்றது. திமுக தானே, தாவேகா தொண்டர்களை சொல்ற மாதிரி சொல்றீங்க. அது தற்குறி கூட்டம் பாரு, தற்குறி அல்லாத அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டத்தை பாரியா பார்த்து கத்துக்குங்க. யார் இவங்க? அதாவது கூட்ட நெரிசல்ல அங்கேயே கூட கரூர் சம்பவம் மாதிரி 2-3 பேர் போயிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்குல அவ்வளவு பேர் அங்க பொறிஞ்சு தள்ளுறாங்க. ஒரு 4 பேர் உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுது? அதாவது தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவு 1200 ஓட்டு தான் ஒரு பூத்துக்குன்னு சொல்லிட்டு வரையறுக்கப்பட்டு, சரி எவ்வளவு தமிழ்நாட்டுல பூத் இருக்குன்றது போட்டிருக்காங்க. 69,000 பூத்து. ஆமா, அதுல எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு 1000 பூத்துல தான் ஆள் போடலையாமா. எந்தெந்த அரசியல் கட்சிகள் யாரு எவ்வளவு பூத் ஏஜென்ட் நியமிச்சிருக்காங்க அப்படின்ற தகவலை கொடுத்திருக்காங்க. நம்பர் 1ல இருக்குது திமுக, நம்பர் 2ல இருக்கிறது அதிமுக, அதுக்கப்புறம் உதிரி கட்சிகள் எல்லாம் வர்றாங்க. தேசிய கட்சிகள் கூட அந்த லெவலுக்கு இல்ல. சோ பாத்துங்க எந்த அளவுக்கு பூத் ஏஜென்ட் போட்டு நாங்க அப்படியே பம்பரமா சுழன்று கொண்டிருக்கோம். அதிமுக சொல்லிட்டு இருக்கு. அதிமுக உடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஏற்கனவே ஈரோட்டில் வந்துட்டு விஜய் பேசுனீங்க இருக்கா, அதாவது நாங்க ஒரு தூய கட்சி,
யாரு? தாவேக்கா தூய கட்சி, திமுக தீய சக்தி. இந்த கல் குருணை நீக்கிய தூய மல்லி அரிசி மாதிரி என்னமோ தெரியல, அந்த மாதிரி ஏதாவது மிஷினை வச்சு எதுவும் சலிச்சு எடுத்திருப்பாங்க போல. அப்படி அவர் சொல்றாருல்ல. சொன்னதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில ஊடகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரே போட்டோவா இருக்குதுப்பா. என்னது? புட்டின் பார்த்தா தாவேக்கால இணைஞ்சிட்டாரு, அமெரிக்க அதிபர் பார்த்தா தாவேக்கால இணைஞ்சிட்டாரு, கிம் ஜாங் உன் அவரு இணைய வந்துட்டு இருக்கிறாரு. உக்ரைன் அதிபரை விட்டுட்டீங்களே, அவர் கொஞ்சம் குண்டு போட்டு வர்றேன்னு இருக்காரு. சரி, ரைட்டு. இப்படியாக கிண்டல் பண்ற விதமாக தான் கேபி முனுசாமி அவர்களும் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க ஒரு நடிகரால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சின்னு வேணா சொல்லிக்கலாம், மற்றபடி அது ஒன்றும் தூய சக்தியெல்லாம் கிடையாது, அது தூய கட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை கிட்டத்தட்ட சாடி இருக்கிறாரு. ஐயா, திமுகவை சொன்னாங்க, நீங்க ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டா திமுக உள்ளவங்க அதை விட அதிகமா கோவப்படுறாங்க. ஐயா சேகர்பாபு அவர்கள், அதாவது அதிமுக இருந்து திமுக போனது, அது முக்கியமா அவர் தான் அங்கேயும் கோவப்படுறாரு. இந்த விஷயத்துக்குலாம் வந்து ஆராசா அவர்கள் தானே பொங்கி இருக்கணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரம் லைம் லைட்லயே இல்ல ஆராசா, என்னன்னு தெரியல. உங்களுக்கு நீங்களா பேசாதீங்க, எலெக்ஷன் வருது பாத்துக்கங்க, அமைதியா இருங்க. ஆனால் ஆன்மீக நம்பிக்கை உள்ள சேகர்பாபு அவர்கள் கையில் எடுக்கிறாப்புல. யாரை பார்த்து தீய சக்தி நாங்க எவ்வளவு எங்கப்பா, மத்தவங்க எல்லாம் அல்லேலுயா பாபுன்றாங்க. எச் ராஜா ஒரு குறும்படமே போட்டு காட்டிட்டாரு. அதெல்லாம் கிடையாதுங்க. வேற கேபி முனுசாமி என்ன கேட்கிறாருன்னா, செங்கோட்டையன் அவர்களை கடுமையா தாக்குறாப்புல. செங்கோட்டையன் அவர்கள்லாம் என்ன இந்த கட்சி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசி அந்த பக்கம் போயிட்டு என்னங்க தப்பா இருக்கு. அதிமுக இருந்து என்ன எல்லாத்தையும் அனுபவிச்சாருன்னா எல்லா பதவிகளையும் அனுபவிச்சு எதையுமே அறகுறையா சொல்லி ஏங்க அவர் பேருக்கு களங்கம் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எந்த கட்சிக்கு போறது இவங்க எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க, அந்த கட்சிக்காரங்களே அப்படித்தான், அவங்கள போய் தூய சக்தி எங்களை தீய சக்தின்னு மற்றவங்களை தீய சக்தி சொன்னா நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. உண்மையை சொன்னா அதிமுகவுடைய இருப்புங்கிறது தாவேக்காவுடைய வரவுக்கு பின்பு ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு. ஒரு ஒளி பிறக்கும், அது வந்து வழி நடத்தும். அடுத்து அதுதான் கண்டு அந்த ஒளியை பாக்குறதுக்கு நாஞ்சில் சம்பத் இல்ல, மண்ணின் மைந்தர் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அவர் வரல. அருண்ராஜ் சொல்றாரு, தமிழருவியின் அறிவுரைகள் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாப்புல. ஏன்னா நாசில் சம்பத் இருக்கிறாரு, நாசாக்கிட்ட இருந்தே நாங்க எந்த அறிவுரையா இருந்தாலும் வாங்கி. என்னங்க 2000 கோடி தொண்டர்களை நீங்க வேணான்னு சொல்றீங்க? அவர் கட்சி பேர் என்ன அது தெரியல, அவருக்கே தெரியுமான்னு தெரியல. நம்ம ஏதாவது புத்தகத்துல படிச்சு நாங்க காமராஜர் மக்கள் இயக்கம் இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. 2021 தேர்தல் திமுகவின் தேர்தல் கதாநாயகனாக நாயகியாக இளவரசராக பார்க்கப்பட்டது. கவர்ச்சி நடிகையாக அப்படின்னு சொல்லுங்க. தேர்தல் வாக்குறுதி 525 வாக்குறுதி கொடுத்தாங்க. இத்தனை சொல்றாங்களே அவங்க செய்வாங்க, அது சொல்றவங்க யாருன்னு பாரு, செய்வாங்கடி அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க. இப்போ அது எனக்கு தெரியாது. மக்கள் செவிலியர்கள் 4 நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க. செவிலிய 4 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு பிறகு பொங்கலுக்கு உள்ள ஒரு 700-800 பேருக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம். சொல்றேன், இது கிண்டலுக்கு இல்ல, உயிர் போராட்டமா இருக்கு. அந்த நேரத்துல அவங்க எப்படி அவங்களுடைய பலனை உறிஞ்சிக்கிட்ட அரசு அப்ப இவங்க கொடுத்த லெட்டர் எல்லாம் வச்சிருக்காங்களாம். எஸ். ஆனால் அந்த அரசு இன்னைக்கு என்ன சொல்லுது, நாங்க பொங்கலுக்குள்ள ஒரு 700-800 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவோங்கிறாங்க. 700-800 பேருக்கு தான் அப்படிங்கிறப்ப தெரியுதுல்ல, அதுல ஏதாவது நடக்கும்ல. அதான் யாரு அப்படி கொடுக்கறது அப்படி. எஸ், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினதுங்கிறது இதுதான். அப்போ அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணும், மாவட்டமா போய் விளிம்பு நிலை மக்களோட கலந்துரையாடி மக்கள்கிட்ட கருத்து கேட்டு திமுக ஊபி யாரு, அதிமுக அடிமை யாரு அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. காங்கிரஸ் விசுவாசி யாரு, பாஜக சங்கி யாரு அப்படின்னு பார்த்து அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றலாம் பார்த்து அதை வந்து இவங்க நிறைவேற்றுவாங்க. அப்படி பிறந்ததுதான் நம்ம அனைவருக்கும் நலன் பயக்கக்கூடிய மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை. அறிவாலயத்தினுடைய பணத்தை எடுத்து மக்களுக்காக வாரி இறைக்கக்கூடிய அந்த மாபெரும் உலக மகா திட்டம். அதாவது ஊர்ல உள்ள எல்லாத்தையும் 1 ரூபாயா டோக்கன் வித்து அந்த காசுல கட்டின அறிவாலயம், அந்த அறிவாலயத்துல இருந்து உரிமை தொகை கொடுக்குறாங்க. இதை நாங்க நம்பணும். வரலாறு அப்படிதான் எழுதப்படும். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் பஸ் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் பயணிக்கிறாங்க அப்படின்ற எண்ணிக்கை முக்கியம் குமார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்து எவ்வளவு பேர் போறாங்க, 10 லட்சம் பேர்ல முகமா என்ன தேர்தல் அறிக்கையில சொன்னா 525 நிறைவேற்றிட்டாங்க. அதான் சொல்ல போறீங்க? அதெல்லாம் நினைக்கிறா. இப்ப அதை விட இன்னும் பெட்டரா நம்ம ஏற்கனவே பேசின போல வீட்டுக்கு ஒரு காரு, அதை நிறுத்துறதுக்கு ஒரு கார் பார்க்கிங், ஒரு அபார்ட்மெண்ட், இல்ல பெரிய குடும்பமா இருக்குன்னா ஒரு ஹெலிகாப்டர், அதை நிறுத்துறதுக்கு ஒரு ஹெலிபேடு. சூப்பர். அப்புறம் வந்து ஐபோன் 20 ப்ரோ 16 தானே, இன்னொரு அடுத்த வருஷத்துல வந்துரும் இல்லையா. லேட்டஸ்ட் ஆட்சியின் தொடக்கத்துல சொன்ன லேப்டாப் இப்ப கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி லேட்டஸ்டா என்ன இருக்குமோ அதெல்லாம் கொடுப்போன்ற மாதிரி ஏதாவது அறிவிக்க பண்றாங்களா, தொலைநோக்கு பார்வையோட சிந்திப்பாங்க பண்றாங்களா அப்படின்றது தெரியல. சோ மகளிருக்காகவும்
இளம் பெண்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் அந்த திட்டமானது தயாரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அதனுடைய கூட்டம் அப்படிங்கிறது அறிவாலயத்துல நடந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க? அதுல பேசியிருக்காங்க, கனிமொழி எம்பி பேசியிருக்காங்க. அதாவது எப்படி வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வாழும் இளம் பெரியாரா, அது போல கனிமொழி அவர்களுக்கு வாழும் அன்னை தெரசா அப்படின்ற விருதை வந்து ஐநா சபையில வச்சு கொடுக்கலாமா? வாழும் அன்னை தெரசா, சரி அது பேரு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப கொடுக்க போறீங்க, கொடுத்துட்டீங்களா? இதே இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சியான காங்கிரஸ்ல வந்து மாவட்ட தலைவர்களை மாத்தணும். ஏன்னா 20 வருஷமா இருக்கிறாங்க, கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? கூட்டணி கட்சியை பத்தி திமுக எப்படி பேச முடியும்? அந்த கட்சியில உள்ள மாவட்டத்துல இவங்க எப்படி மாத்த முடியும்? என்ன பேசுற? இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் யாரு வச்சிருக்கா? செல்வ பெருந்தை. அவரை யாரு வச்சிருக்கா? யாரு வச்சா? திமுக வச்சது. ஒரு பதில் வாங்குறதுக்கு எத்தனை கேளுங்க, தொண்டை கட்டிருக்கு பேச. திமுக ஆர்டர் போட்டா காங்கிரஸ் வந்து செஞ்சிரும்ல. அது போல மாவட்ட தலைவர்கள் நியமனம் அப்படிங்கறது நிறைய ஆண்டுகளா இவங்க இருந்துட்டாங்க. எல்லாம் மாத்தி புது ரத்தம் பாய்ச்சணும். அது வந்து Z பாசிட்டிவாவோ அல்லது XY பாசிட்டிவாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது புது இளைஞர்களை முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வருவியோ, பின்னாடி கொண்டு வருவியோ, சைட்ல கொண்டு போவியோ, அவன் காங்கிரஸ்காரனா இருக்கணும். சோ அந்த முயற்சி எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்களோ, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்களோ, அவங்க எல்லாம் அந்த காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட நிறைய ஸ்வீட் பாக்ஸ்ல கொடுக்குறாங்களாமா. சூப்பர். ஸ்வீட் பாக்ஸ்ல கொடுத்து நமக்குன்னு ஒரு என் நாடு என் மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டிங் செட் பண்றாங்களாமா. இதை தாண்டி அந்த நிர்வாகிகளை யாருக்கெல்லாம் அந்த மாவட்ட தலைவராக வரணுன்ற ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் போய் அப்படியே குளிப்பாட்டுறாங்களாம். ஓ சூப்பர். சோ காங்கிரஸ்ல இவ்வளவு கலைபுரங்கள் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே திமுக அழகா பார்த்து கொண்டிருக்கு. ஆமா, இது என்னன்னா இன்னொருத்தர் போய் ஐயா தலைவரை இருக்கிறதே 10 பேர், அந்த 10 பேர் 10 கோஷ்டியா இருக்கான், அந்த 10 பேர் 10 கோஷ்டியும் சத்தியமூர்த்தி உனக்கு சண்டைக்கு வந்தானா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அதனால எலெக்ஷன் அப்போ கம்முனுக்கணும், அதுதான் என் காங்கிரஸுக்கு பலம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க யாரை வேணா எங்க வேணா எப்படி வேணா போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓ இப்படி வேற இதுல ஒன்று இருக்கா, இதனால நமக்கு பாதிப்பு ஏற்படுமா, நான் வேற சீட்டு வேற ஜாஸ்தி கேட்டேன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தலைமை இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருச்சான். இப்போ இந்த லிஸ்ட் வந்து ஃபைனல் பண்றோம், தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டோமா தேர்தலுக்கு பின்னாடி வெளியிட, தேர்தலில் வேலை செய்யறதாண்டா இதை மாத்துறேன், தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை மாத்தி என்ன அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்களாமா. ஸோ ஒரு மாதிரி கலைபுரமா போய் நிக்குது. இந்த ஏஐ படத்துல ஒரு காமெடி வரும். ஏஐ படமா இல்ல ஏஐன்னு ஒரு படம் வந்துச்சு, ஏஐன்னு சரத்குமார் நடிச்ச. சரத்குமார் அந்த படத்துல தைப்பூசம் வந்துருச்சுன்னா போதும் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க, இந்த மாதிரி வேலை வெட்டில அந்த மாதிரி ஒரு மாதிரி இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப நிறைய பிஸியான ஆளுங்க. ஆனாலும் கூட அவங்களுக்கெல்லாம் விழாக்கள் வந்துருச்சுன்னா, அதுவும் குறிப்பா ரம்ஜான், கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்துருச்சுன்னா உடனே வேஷம் போட்டு கிளம்பிடுவாங்க. கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் இதுவே வந்து ரம்ஜான் வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு குல்லாவை போட்டுட்டு அந்த முஸ்லீம் மியூசிக், அந்த அரபிக் மியூசிக் எல்லாம் போட்டுட்டு. தயவு செய்து ஒரே ஒரு கருத்தை சொல்றேன், மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அது மத தலைவர்களாக இருக்கட்டும், இன்னும் அந்த மதத்தை நம்பக்கூடிய சாமானிய மக்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகள் வேஷம் போடுறாங்கன்னா அது வேஷம் அப்படிங்கறத தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வேஷத்தினால் உங்களுக்கு அணுவளவும் நன்மை கிடைக்காது, உங்கள் ஓட்டு மட்டுமே அவர்களுக்கு முக்கியம். அதாவது தன்னுடைய பெயர் ஜோசப் விஜய் என்றாலும் கூட சாய்பாபா கோயிலுக்கும் எல்லா இந்து கோயிலுக்கும் போகக்கூடிய விஜய் பத்தி பேசிட்டு இருக்கேன். அவர் தான் சொல்றாரு, முதலமைச்சர் பத்தி பேசுறதா நான் கருத்து சொன்னேன். அடுத்து வரும் ஐயா அவசரப்படுறீங்க. சோ அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் இப்ப பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார். பாதிரியார்கள் ஜோசப் விஜய் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்துக்க கூடாதா? அதுக்கு முன்னாடி அவர் சாய்பாபா கோயில்ல இருந்து இந்து கோயிலுக்கு போனார்ல, அது அதிசயமா இருக்கு. அனைவருக்குமான முதல்ல தூய ஆவிப்பா அவரு என்னமோ தெரியல. இப்போ அவர் வந்து இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையில கலந்துக்கிட்டு அன்பு அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு அதனுடைய வந்து ஒரு ஒளி பிறக்கும், அது நம்ம வழி நடத்தும் அப்படின்னு இருக்காரு. அவருக்கு எப்போ ஒளி பிறந்துச்சு, ஏன் அரசியலுக்குள்ள வந்தாருன்னு தெரியல, வழி நடத்தினா ஏன் இங்கே வர போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சந்தேகங்கள்லாம் வருது. இருந்தாலும் கூட இந்த கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை வாங்குவதற்காக நாலாப்புறமும் பயங்கரமான போட்டியெல்லாம் நடக்குது. என்ன நாலாப்புறம்? ஒண்ணு விஜய், அப்புறம் இன்னொன்னு திரு சீமான் அவர்கள், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் நான் கிறிஸ்துவ அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக சொல்லியா, என்ன உதயநிதினு சொல்ற? திமுக தாங்க. உதயநிதி அவர்கள் என்ன பேசுறாரு? அவர் தான் சொல்றாரு, ஆமா நான் கிறிஸ்தவன் சொன்னாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணா ஈவேரா. சரி, கிறிஸ்தவர்கள் என்னைக்காவது சொன்னாங்களா நான் கிறிஸ்தவர்களுக்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் என்னைக்காவது சொன்னாங்களா? தெரியல. அதாவது அண்ணாதுரை, ஈவேரா, கருணாநிதி இவர்கள் எல்லாருமே இயேசு போல வாழ்ந்தவர்கள். போடுறா சக்க, எனக்கெல்லாம் ஷாக் ஆகி போச்சு. என்னைக்கு இயேசு வந்து 10,000 கோடி சொத்து சேர்த்தாரு? இயேசுக்கு எத்தனை சம்சாரம்? அது தெரியல. இதெல்லாம் சர்ச்சைக்குரிய கேள்வியா? இதெல்லாம் கேள்வி வருமா வராதா? அதான் இயேசு இந்த தேவாலயத்துல வணிகம் செஞ்சதே எதிர்த்தவர்.
இவரு தமிழ்நாட்டு வணிகத்தை வித்து விளையாண்டவர். ஸோ அவரையும் இவரையும் கம்பேர் பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. ஓட்டுக்காக என்னென்ன பண்றாங்க பார்த்து குரலை வித்தையெல்லாம் காட்டுறாங்க எஸ். இப்போ இதுக்கு அடுத்து இன்னும் யார் யார் என்ன குரலை வித்தெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஆனால் இன்னைக்கே பாதி நடந்துருச்சு. விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, கேக்கெல்லாம் வெட்டியிருக்காரு. விஜய் அங்கிளை காட்டுங்க, விஜய் அங்கிளை காட்டுங்க. நிறைய குழந்தைங்களாம் வேற குஜி கழிச்சிருக்குதுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புரை ஆற்றினார். கேக் சாப்பிட்டாரா? செய்தி அவர்லாம் சாப்பிட மாட்டார். அவர் எவ்வளவு ஹைஜீனிக் தெரியும்ல, எதையுமே கையில தொட மாட்டார். ஒரே ஒரு சால்வை போட வந்தா தொண்டன் அக்கா மக்கா தூக்கி வீசினாங்க பாரு, அவன் கங்கையில போய் விழுந்துட்டான். அது தலைமுடியை எதுவும் கலக்கி வருகிறாரோ என்று அது ஐயா நான் சொல்லல, இவன் தான் தலை கேஸ் போறதா இருந்தா இவன் மேல மட்டும் போடுங்க, நான் சம்பந்தம் இல்ல. சிகை அலங்காரத்தை கலைக்க வந்து விட்டாரோ என்று நான் சொன்னேன். இதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரி, ஒரிஜினல் முடி அதெல்லாம் உண்மையாதான். சோ அதுபோல இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்வது போல, சந்தனக்கூடு திருவிழாவில் கலந்து கொள்வது போல, உருஸ் அந்த விழாவில் கலந்துக்கிறது போல தைப்பூச விழா ஆட்சி வரப்போகுது. அதுல நீங்க கலந்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் கேட்டிருக்காங்க. நியாயமான கேள்வி. ஏன்னா திரு சீமான் அவர்கள் திருமுருக பெருவிழான்னு அவர் ஒரு வேலை தூக்கிட்டு பச்சை துண்டு போட்டு போயிருவாப்புல, பாஜக உள்ளவங்களும் போயிருவாங்க. விஜய் கவலையப்பட மாட்டாரு, கையில வேலை எடுத்துட்டு போயிருவாரு. ஐயா போவாரா? இந்த சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவங்களுடைய வாக்குகளுக்காக, அந்த வாக்குகளை பெறுவதற்காக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய விழாக்களை கலந்துக்கிறாங்க. இதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்ல. திமுக என்ன அனைவருக்குமான முதல்வர். சோ பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நீங்க ஏன் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? இங்க வரும்போது மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பின்மைன்னு கேக்குறீங்க, பொட்டு வச்சா அழிக்கிறீங்க, திருநீர் கொடுத்தா கொட்டுறீங்க, அசிங்கப்படுத்துறீங்களே ஏன்? நீங்க நம்பாம கூட போங்க, மூட நம்பிக்கைகள் இருக்குன்ற மாதிரி எல்லாமே ஓகே. பட் அந்த திருநீர் அணிவது அப்படிங்கிறது அதெல்லாம் என்னது அது அப்படின்ற மாதிரி பல கேள்வி. ஐயா முத்துராமலிங்க தேவருடைய நினைவிடத்துக்கு போகிறது, அங்க வந்து திருநீர் வச்சாச்சுன்னா அழிக்க முடியாது, அழிக்காம வரும். ஏற்கனவே பூசாரி கரெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, முன்னாடியே போயிட்டு இங்க பாருங்க இந்த கற்பூரம் காட்டுறது, அப்புறம் இந்த திருநீர் கொடுக்கறதெல்லாம் வேணாம் சொன்னா அவரு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழால கலந்துக்கிறதுக்காக இப்ப அவர் திமுக விமர்சிச்சு பேசுறாரு ஒரு பாதிரியார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க ஜபம் கிபம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஏற்கனவே நான் இங்க ஜபம் பண்ணவே வரல, அவருக்கு வாழ்த்து சொல்லத்தானே வந்தான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. ஸோ யாருக்குமே உங்க உண்மையா இல்லையா, கிறிஸ்தவனா நீங்க கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றதா இருந்து தாராளமா நீங்க அதை பண்ணலாம்ல. இது முஸ்லீம் இஸ்லாமியரா இருக்குன்னா தாராளமா, யாருமே ஒண்ணு அதை பண்ண போறல. இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து நேற்று சந்தனக்கூடு உருஸ் விழாக்கு அந்த கொடி கம்பம் நடக்கிறதுக்காக போறாங்க. நேற்று பெரிய கலைபரமும் ஆகல, சும்மா செய்திகளா வந்திருக்கு, ஒரு சில போராட்டங்கள் கூட நடந்திருக்கு. ஆமா, அந்த கொடியை எடுத்துட்டு வரும்போது இஸ்லாமிய பெருமக்களின் கொடியை வணங்கிய இந்துக்கள் சொல்லி போட்டு அப்படியே அதுக்கு பிளசண்டான ஒரு மியூசிக்கை போட்டு சமூக நல்லிணக்கத்தை எப்படி இருக்காங்க பாரியா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க. அப்படியே இன்னொரு வீடியோ சேனல் பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா ஒரு பக்கம் எடுத்துட்டு போறாங்க, அங்க காவல்துறை நிறுத்தி மறிக்கிறாங்க, திருப்பரங்குன்றம் மலைக்கு போகணும். அவங்க அப்படியே சுத்திட்டு வேற வழியா எடுக்கிறாங்க. அங்க பார்த்தா ஏற்கனவே பேரிகார்டை வச்சு அங்க ஒரு 50 போலீஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு, நான் ஏன் ஏற்றக்கூடாது, என்னை விடுங்கன்னு சொல்லி அந்த அம்மா கேட்க, இதுல போலீஸ்கார ஒருத்தர் பட்டையடிச்சிருக்காரு, ஏன் இவ்வளவு இருக்கு ஏன் நிறுத்தத்து கூட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 பேருக்கு பக்கமா அரெஸ்ட் பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்ற மாதிரியான மக்களுக்கு பல கேள்விகள் எழுகிறது. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவரு வந்து எப்படியுமே அவருடைய பதவியை நீக்கி, அவரை பதவியை விட்டு நீக்கி நிறைய பேர் கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, அவர் பதவியிலே இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து குடியரசுத் தலைவருக்கு அவருக்காக கடிதம் எழுதுறாங்க. இதுவும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு. திருப்பரங்குன்றம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. தைப்பூசத்துல திருப்பரங்குன்றத்துல ஏதாவது பிரச்சனை நடந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. சந்தனக்கூடு முடியணும் நல்லபடியா அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம். திராவிட மாடல்னா சமூக நீதி ஆட்சிங்கிறதுக்கு உதாரணமாக தினம் தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்கும். என்னது? பட்டியல் மறந்துடக்கூடாதுல. என்னது? அதான் மக்கள் மறந்துடக்கூடாது, அதுக்காகவே தினம் ஒரு சம்பவத்தை நடத்துவாங்க. குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள், அவங்க சொர்க்கத்துல வாழாத குறைதான், சொர்க்கம் மாதிரி இருக்குப்பா, இது என்னப்பா குறை, இங்க இருந்து சொர்க்கத்துக்கு போச்சுனா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற சந்தோஷமா வாழ்வாங்க. தினம் ஒரு சம்பவம், தினம் ஒரு இழிவான அறிக்கை, இதையெல்லாம் காப்பாத்த ஐயா திருமாவளவன், இதுக்கு மேல வேற எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஆரோக்கிய பால் விளம்பரம் பண்றோம். எஸ், போன வாரம் திருப்பூர்ல அவினாசி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் எங்களுக்கு சமையல் பண்ணி கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு சாதி வன்கொடுமை நிகழ்ந்திருக்கு. அது செய்தியாக ரிப்போர்ட் ஆகி நம்ம வரைக்கும் வந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த வாரத்தினுடைய இன்றைய நாளில் கரூர் மாவட்டம் குளித்தலை சின்னரெட்டிப்பட்டி, இந்த குளித்தலைங்கிறத நோட் பண்ணுங்க இவரானார். ஏன் தெரியுமா? இது ஐயா கருணாநிதி அவர்கள் போட்டிட்ட முதல் தொகுதி, முதல்ல அவர் போட்டிட்டது இங்கே தான் 1957. அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்
அங்க இருக்கக்கூடிய ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை சமைக்க கூடாது, நீங்க சமையல் பண்ணா அந்த சாதிக்கார பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்க பெற்றோர்கள் சாப்பிட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நடந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது சமூக நீதினா இதாயா உதாரணமா இருக்கா இல்லையா? நீங்க நெஞ்சுக்கு நீதி படம் பார்த்தீங்களா? நெஞ்சுக்கு நீதி படமா? பார்க்கலாம். உதயநிதி அவர்கள் நடிச்ச அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு காட்சி வரும். தெய்வகுத்தம் பண்ணிட்டனே. எஸ், உதயநிதி அவர்கள் நடித்த அந்த படத்துல இந்த மாதிரி ஒரு காட்சி வரும். அதுல வந்து இந்த சாதியுடைய பெண் சமூக நீதி பத்தி பேசிட்டேன். பெண்ணியத்தை பத்தி பேச போறேன். பேசுங்க. அதாவது என்னன்னா, தர்மபுரியில 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் ஒருத்தர் உடற்பயிற்சி கொடுப்பது ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக பள்ளியிலிருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு இடத்த கூட்டு போய் அங்கே ஒரு மறைவான இடத்துல தவறான முறையில் நடந்திருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு. அதன் பிறகு இது வழக்கு ஸ்டேஷனுக்கு போயிருக்கு, அங்கே இல்லை பஞ்சாயத்துக்கு போயிருக்கு. அந்த பஞ்சாயத்தில் பேசி 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து அவர் இந்த விஷயம் வெளியில் தராமல் முடிச்சிட்டாரு. இது என்ன கடன் கொடுக்கல் வாங்களா? அன்புமணி ராமதாஸ் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. எவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு, வன்கொடுமை நடந்திருக்கு. பெண்ணியத்துக்கு எதிராக பெண்ணியம் தான் எங்களுக்குன்ற மாதிரி எல்லா உரிமைகள் கொடுத்தாரு. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது எங்க கலைஞர் தான் சொல்லி பெண்களுக்கு சொத்துல சம உரிமைன்னு சொல்லி கருணாநிதி கொடுத்தாருன்னு சொல்லி வரலாறு எழுதுறீங்களே. தினம் ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. வெளியில வராமல் இருக்கிறதுக்காக பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதாவது பள்ளிக்கூடத்தில் நடைபெறக்கூடிய இந்த மாதிரியான அசம்பாவிதங்களை தடுக்கிறதுக்கு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் உளவியல் ஆலோசனை, மனநல ஆலோசனை வழங்கப்பட வேண்டியது அவசியம். இதை இன்னைக்கு வரைக்கும் செய்யறதா இல்லை. ஏன்னா பல ஆசிரியர்களுக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க. மாணவிகள் ஒரு பக்கம் மதுவுக்கு அடிமையாகி பீரு அதெல்லாம் அடிக்கிற அளவுக்கு அது வந்துச்சு. இன்ன பிற மாணவிகள் இந்த மாதிரி சீரழிச்சா என்னதான் அவங்களே எப்படியா வெளியில வருவாங்க? பாதுகாப்பு இது என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலினுடைய தரத்தை நம்ம இங்க கேள்வி எழுப்ப வேண்டியதா இருக்கு. ஒருத்தனால முடியலன்னா கூட ஒரு ஒழுக்கமா புள்ள வளரணும் அப்படின்னா அது கொண்டு போய் பிரைவேட் ஸ்கூல்ல எப்பாடுபட்டாவது வைக்கணும். ஏன்னா உயிரும் மானமும் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி நினைக்கிறாங்க. திருப்பரங்குன்ற விஷயத்துல எச் ராஜா ஒருத்தர் கருத்தை போய் போட்டிருக்காரு. நல்லா பயங்கரமான கருத்தை போட்டிருக்காரு. அதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிருக்காரு. இது என்ன மு.க. ஸ்டாலின் ஆட்சியா அல்லது முகமது ஸ்டாலின் ஆட்சியா அப்படின்ற ரைமிங்கா பேசியிருக்காரு. ஏதோ அவருக்கு தோணுது அவர் பேசியிருக்காரு. சந்தனக்கூடு கம்பேர் பண்ணி கந்தன்மலை படத்தை ரிலீஸ் பண்ண வேணும்னு முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு தூண்டி விடுற வேலையை பாக்குது, குளிர்கார வேலையை பாக்குதுன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டம் வச்சிருக்காரு. கந்தன்மலை படத்தை ஓட விடாம பண்ணிட்டீங்கன்னா அவருக்கு எதுவும் கோபம் வரும். அதனால அது எதுவும் அவர் கிறிஸ்டோபர் நோலன் இயக்கிய கந்தன்மலை திரைப்படத்தை உலகெங்கிலும் கண்டறிய இல்ல. எனக்கு என்னன்னா அவர் பேர் என்ன, நம்ம மோகன்ஜி, அவருடைய மறு உருவாக்கம் மாதிரி தெரிஞ்சது. இருந்தாலும் அப்படி ஒரு படம் வந்திருக்கு. பார்த்தவங்க அந்த படம் எப்படி இருக்குன்றத பேட்டியில கேக்குறாங்க. ஐயா மீசையில வச்சவங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படியா? கேரக்டர் தான் நடிச்சாரு. உண்மையில அப்படியே அந்த கேரக்டர் வேஷ்டிய மடிச்சு கட்டினா ராஜா கூட ரவுடிதான் அப்படின்னு சொன்னார்ல. ஒட்டுமிசன்றது இருந்தாலும் ஏதோ அவருடைய கான்செப்ட்ல அவர் பண்ணியிருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு சார்பா இருக்கு, ஒரு நடுநிலையா இருந்தா நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரி. முழுசா பார்த்தவங்களுக்கு அரசியல் படங்கள் என்னைக்கு ஒரு சார்பா நடுநிலையா இருந்திருக்கு, எல்லாமே ஒரு சார்பு தான். இதே போல பல புதிய கருத்துக்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.